ஏன் இதை சொல்றேன்னா, நீங்களும் கமிட்மெண்ட்ல கண்டினியூ பண்ணினே இருங்க. நீங்க இருக்கிற சுத்தி இருக்கிற இடத்துல கர்த்தர் அந்த வானத்தை திறந்து உங்களை மாத்திர ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டு பலகணிகள் நிரம்பும். உங்க வீட்டுல பீரோல புடவை துணியை சேர்க்கறீங்களோ இல்லையோ, பணத்தை சேர்க்கும்படி கர்த்தர் செய்வார். நீங்க இப்ப போட்டுக்கிற நகை கவரிங்கா இருக்கலாம், கமிட்மெண்ட்ல கர்த்தரோடு நடங்க, எல்லாம் கோல்டா கர்த்தர் மாத்தபடி செய்வார். ஒரு வண்டி இல்லையா நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம், ஆனா கமிட்மெண்ட்ல கர்த்தரோடு நடங்க. ஒரு வண்டி இல்ல 4 வண்டி உங்க வீட்டுக்கிட்ட நிக்கிறபடி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க வச்ச அந்த கமிட்மெண்ட். அதுக்குதான் நான் எங்க சபையில ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், ஆதியின் அன்புக்கு எங்களை கொண்டு போங்கப்பா. ஆதியில சபைக்கு 9 மணி ஆராதனை, 8:30 மணிக்கு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே யாரும் வந்திருக்க மாட்டான், பாஸ்டரே வந்திருக்க மாட்டாரு, நான் போயிட்டு ஜெபம் பண்ணிப்பேன். ஆண்டவரே அப்பா இந்த பாயில எல்லாம் வந்து உட்காரணும், இந்த சேர்ல எல்லாம் வந்து உட்காரணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணனே. அந்த அன்புக்குள்ள என்ன கொண்டு போ ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன், கேட்கிறேன். ஏன்னா அப்படி கேட்டதுனால தான் இங்க உங்ககிட்ட பேசுறேன். கேட்காம நான் பேச முடியாது. சிஸ்டர், அம்மா